இதை பார்க்காம இருந்துக்கலாம். இப்போ ரவி மோகன் ஸ்டுடியோ வந்து ஆரம்பிக்கிறதுனால அதில் நமக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா ஒன்றும் கிடையாது. அவர் பணம், அவர் கஷ்டம், அவர் உழைப்பு, அவர் வந்து ரன் பண்ணுறாரு, அவர் வெற்றி அடையட்டுன்ற அந்த வார்த்தையை வேணால் நம்ம சொல்லுமே தவிர நமக்கு அதில் எந்த பொறாமையோ எதுவுமே கிடையாது. ஆனால் வருத்தம் இருக்குது. எதனால? அம்மாவை கூப்பிட்டவர் ரவி, என் கேள்விக்கு ரவி பதில் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தாருன்னா, ஆனால் பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்து இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் வந்து அம்மாவை அழைச்சார். அம்மா கிட்ட ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது. அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய பொருள் என்னன்றது எனக்கு தெரியும். அது மற்றவர்கள் கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த கண்ணீருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. அது சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தாங்க. அண்ணனை வந்து அழைச்சிருந்தாரு. அண்ணன்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர் வரலையே தவிர அந்த அந்த சோகமும் அந்த ஏக்கமும் அந்த தவிப்பும் இருந்தது. இப்போ நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் ரவி கிட்ட. மனைவி கூட அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். தனிப்பட்ட லைஃபை அவர் டைவர்ஸ் பண்ணுறாரு போட்டோம்னா ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளைகள் வரல? அவர் அழைச்சாரா அல்லது வந்து அழைக்கலையா? அது நமக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும். யார்? ரவி தான் சொல்லணும்.